அர்ப்பணம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இன்றைய கதையின் பெயர் சங்கல்பம். இந்த சங்கல்பம் அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்க்கலாம். நம்மளுடைய உள்ளத்திலிருந்து நாம ஒரு மன உறுதியை எடுக்கிறது தான் சங்கல்பம்னு சொல்வாங்க. இது மகாபாரதத்துல நடந்த 2 காட்சிகளை இதுக்கு நான் ஒப்பிட போறேன். என்ன அப்படின்னா, திரௌபதி அரசவையில அவமானப்பட்டு அவங்க வந்து கதவ சாத்தும்போது, பாண்டவர்கள் அந்த கதவ திறக்கறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. அப்போ திரௌபதி கதவ தொறக்க மாட்டாங்க. பீமன் அந்த கதவ உடைக்கணும்னு ட்ரை பண்ணுவாரு. ஆனா, அத உடைக்க முடியாது. அப்போ பீமனுக்கு ஒரே வியப்பா இருக்கும். கடும் பாறைகளையும் உடைச்ச நானு, இந்த மரக்கதவ என்னால உடைக்க முடியலையே! அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்ப சகாதேவன் சொல்வாரு, இது திரௌபதியோட மனக்கதவால மூடப்பட்டிருக்கு. அதனால இந்த கதவ நம்பளால தொறக்க முடியாது. இதற்காக நம்ப கிருஷ்ணர தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்வாங்க. அப்போ அவங்க அந்த கதவ திறக்கக்கூடாதுன்னு ஒரு சங்கல்பம், ஒரு மன உறுதிய எடுத்துட்டு, அந்த கதவ சாத்திட்டு அவங்க போனதுனால, அந்த கதவ யாராலயுமே திறக்க முடியல. கிருஷ்ணர் தான் அந்த கதவ தொறந்து அவங்க திரௌபதிய சமாதானப்படுத்துவாங்க. அதே மாதிரி மகாபாரத கதையில இன்னொரு காட்சியையும் நான் சொல்றேன். குந்தி தேவி தன்னுடைய பேரன பாதுகாக்கணுன்றதுக்காக ஒரு சங்கல்பத்த வச்சுட்டு, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அபிமன்யு கையில ஒரு தாயத்த கட்டுவாங்க. ஆனா, அபிமன்யு விதியால அவர் இறக்கணும்னு இருக்கிறதுனால, அந்த தாயத்தும் கிருஷ்ணரால கழட்டப்பட்டு தான் அதுக்கப்புறம் அபிமன்யு இறந்து விடுவார். அப்போ அந்த நேரத்திலயும் பார்த்தீங்கன்னா, குந்தி தேவி தன்னுடைய பேரனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு சங்கல்பம், ஒரு மன உறுதிய கொடுத்துட்டு அத கட்டுவாரு. அப்போ இந்த புராண கதையிலிருந்து நாம சங்கல்பம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பட் இந்த சங்கல்பம் ரொம்ப பெரிய சங்கல்பமா இருக்கு அப்படின்னும்போது, ஆனா நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதைய சொல்லி, நம்ப இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கையில எந்த மாதிரி சங்கல்பங்கள நம்ம உருவாக்கிக்கணும் அப்படின்றத பத்திய தான் ஒரு கதைய நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன் கிட்ட கொஞ்சம் விதைகள கொடுத்து, அந்த விதைகள நீ வளர்க்கணும்னு சொல்றாரு. அப்போ அதுக்கு டெய்லி தண்ணி ஊத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாணவன் மண்ணுல அந்த விதைகள வச்சு டெய்லி தண்ணி ஊத்துறான். கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு ஒரு சலிப்பு வருது. டெய்லி தண்ணி ஊத்தணுமா என்ன? அப்படின்ட்டு. ஆனா திடீர்னு தன்னுடைய ஆசிரியர் சொன்னது ஞாபகம் வருது. கண்டிப்பா டெய்லி தண்ணி ஊத்தணும் அப்படின்னு சொன்னது. அப்போ அவன் அந்த சங்கல்பத்தோட என்ன பண்ணான் அப்படின்னா, டெய்லி அந்த செடிக்கு தண்ணி ஊத்துனான். அந்த செடி என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு நாளைக்கு மரமா வளர்ந்தத அவன் பார்த்தான். அப்போ அத அவன் ஆசிரியர்கிட்ட சொல்லும்போது, ஆசிரியர் என்ன சொன்னாருன்னா, "விதைய கொடுத்தது மட்டும் தான் என்னுடைய பொறுப்பு. ஆனா, நீ தான் உன்னுடைய மன உறுதிய யூஸ் பண்ணி, அதுக்கு டெய்லி தண்ணிய ஊத்தி, இன்னைக்கு மரமா, பூக்களா பூத்து குலுங்குறத நீ பார்க்குற, சந்தோஷப்படுற." அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த கதையிலிருந்து நாம என்ன கருத்த உணர்றோம் அப்படின்னா, நாமளும் ஏதோ ஒரு நல்ல நோக்கத்திற்காக ஒரு சங்கல்பத்த வாழ்க்கையில எடுத்துக்கிட்டு கண்டிப்பா செயல்படணும். அதற்குரிய தீர்வும், அதற்குரிய பதிலும் நமக்கு அழகா கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதையோட கருத்து. அனைவருக்கும் நன்றி.